வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் திமுக சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்ட திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபையை நோக்கி சென்றனர். அப்போது ஆம்பூர் சாலை சந்திப்பில் போலீசார் தடுப்புகள் வைத்து திமுகவினர் செல்ல விடாமல் தடுத்தனர். எனினும் திமுகவினர் தடுப்புகளில் ஏறி குதித்து கண்டன கோஷம் எழுப்பினர். ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் போலி மருந்து நடமாட்டம் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சொல்கிறது இந்த தொகை, ஆனால் எந்த அளவில் இருக்குன்றதுன்னு தெரியல. ஏதோ புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் அது இருக்கப்படலை. தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்துக்கு போயிருக்குது. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மாபர் தனியாக செஞ்சிட முடியாது. இது பல மருந்து கம்பெனிகளுடைய மருந்து தயாரிக்கிறவங்க டையப்ன்ற பேரில் வேறு மருந்து தயாரிக்கிறோம்னு சொல்லி தான் செஞ்சுருக்காங்க. இது புதுச்சேரிக்கு அத்தனை அரசு அதிகாரிகள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருந்தாளர் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் உடந்தையாக இருக்கணும். ஏற்கனவே 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களும் தப்பான மருந்தை வாழ்ந்தால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் தான் போராட்டம் நடத்தணும். இன்றைக்கி இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. இந்த விஷயத்தை இன்னமும் புதுச்சேரி அரசாங்கம் பெருசாக கையில் எடுக்கலை. இன்றைக்கி எவ்வளோ மருந்து புழக்கத்தில் போயிருக்குது, எத்தனை கடைக்கு போயிருக்குது, அதெல்லாம் இது வரைக்கும் அவங்க எந்த கணக்கும் எடுக்கலை. எந்த கடையும் சீல் வைக்கலை. எந்த கடையிலும் மருந்துகளை பிடிக்காமல் இருக்காங்க. அதை விட இவ்வளோ பெரிய குற்றவாளிகளை அதில் ஒரு ஏவுன கிஸ்ட் கிடைக்காதப்பயே அவருக்கு பெயிலை கொடுத்துட்றாங்க. இன்னொரு ஆளுக்கு உடனே கொடுத்துருக்காங்க, பெயிலை கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா அது மூடி மறைக்கிறதுக்கான வேலையாக தான் இதை நாங்கள் பார்க்கணும். எங்கள் புதுச்சேரியினுடைய காவல்துறை மீதும் புதுச்சேரி அரசு நம்பிக்கை வந்து தான் இப்போ சிபிஐனுடைய விசாரணை கேட்குறோம். புதுச்சேரி காவல்துறை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிபி நிற்க மாட்டார் கோர்ட்டில். அரசாங்கம் அதுக்கு சரியான தலையிட மாட்டாங்க. காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தில். எவ்வளோ பெரிய உயிர் சம்மந்தப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட ஏழைகள் மட்டும் இல்லை, பணக்காரன் வாங்கி சாப்பிட்ட மாத்திரைக்கும் இதே கேடு தான். இந்த மருந்துக்கெல்லாம் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது. இது மிகப்பெரிய தவறு. இதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா கையில் எடுக்கலை. இதில் ஏதோ ஒரு ராஜாவை தேரதை சொல்கிறாங்க. அது பல ராஜாவில் இருப்பாங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசப்படுது. குறிப்பாக சில எவிடன்ஸ் எடுத்துருக்கிறாங்க, இதெல்லாம் வெளியிடலை. அதனால் இதை பெரிய அளவில் மத்திய புலனாய்த்துறை இதை கையில் எடுத்து புதுச்சேரி மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கிற கடைகள் மட்டும் இல்லாமல் தமிழகம் மற்றும் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் சப்ளை செய்யறாங்க கண்டுபிடிச்சி முதல்ல தடுத்து நிறுத்தணும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இருந்து பாப்பாப்பட்டி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மின்னாம்பட்டி கிராமத்திற்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி நேரத்தில் பஸ் வசதி செய்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் கிராமத்தினர் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தலைவாசல் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற வயர்மேன் கிருஷ்ணன், வயது 60. இவருக்கு பெரியம்மாள், அஞ்சலி என 2 மனைவிகள் உள்ளனர். கிருஷ்ணனுக்கு முதல் மனைவி பெரியம்மாளுடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு வழக்கம் போல் சண்டை நடந்தது. வாக்குவாதம் முற்றியதால் அது மோதலாக மாறியது. கோபத்தில் பெரியம்மாளை கிருஷ்ணன் கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. கீழே விழுந்த பெரியம்மாள் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஸ்பாட்டிற்கு வந்த தலைவாசல் போலீசார் பெரியம்மாள் உடலை கைப்பற்றி சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். உடனடியாக கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். விசாரணை தொடர்கிறது.